இந்த வீடியோல பாலாடைய வச்சு நெய்ய வந்து சுத்தமா, ஆரோக்கியகரமா வீட்லயே எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் விளாக்ஸ். இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், விளாக்ஸ் எல்லாம் இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை வந்து பாருங்க. நெய்ய வந்து ரொம்ப சுலபமான முறையில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். லேட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இந்த நெய் காய்ச்சறதுக்கு நம்மளுக்கு பால் ஆட தேவை. அதுக்காக பாலை நல்லா கொதிக்க வச்சு கூலான பிறகு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து பாலாடை ரெடி ஆகிடும். இந்த மாதிரியே நான் வந்து ஒரு 10 நாள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேங்க. அந்த பாலாடையெல்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதுலயே கொஞ்சம் கூலா இருக்கிற தண்ணிய போட்டுக்கலாங்க. நீங்க வேணும்னா ஐஸ் கியூப்ஸ கூட போட்டுக்கலாம். இந்த கூலா இருக்கிற தண்ணிய போட்டா என்னன்னா, நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடும். இந்த வெண்ணெய வந்து கலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப சீக்கிரமா ஆயிடும். நீங்க இதே முறையில பண்ணிக்கலாம். இல்லன்னா மிக்ஸர் ஜார்ல கூட போட்டுக்கலாங்க. நான் வந்து இங்க பழைய முறையிலேயே காமிக்கிறேன். இந்த மோர் மத்தால நம்ம மோரை எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நல்லா கடையணுங்க. கலக்கிக்கினே கடையணும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கடைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு வெண்ணெய் வந்து ரெடி ஆயிடுங்க. இந்த மாதிரி எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கட்டும். இப்போ இன்னொரு பெரிய கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதுல கூலாக இருக்கிற தண்ணியை போட்டுட்டு மேலும் அதில் ஒரு 4-5 ஐஸ் கட்டியை கூட போட்டுடலாங்க. போட்டுட்டு இப்போ நம்ம கலெக்ட் பண்ண இந்த வெண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி கையால் ஒரு உருண்டையாக இந்த மாதிரி அழுத்துக்கினே அந்த கூல் வாட்டரில் போட்டுடணும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து மிஸ் பண்ணாமல் செய்யணுங்க. ஏன்னா நம்ம 10 நாள் ஸ்டோர் பண்ணுவோம்ல, அதெல்லாம் இந்த மாதிரி செய்கிறதால ரொம்ப க்ளீனாக ஆகிடும். இப்போது இந்த ஐஸ் தண்ணியில் போட்ட வெண்ணெயை தண்ணி எல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு இன்னொரு கிண்ணத்துக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இந்த வெண்ணெய் வந்து ஸ்டோர் பண்ணி வெளியே நம்ம பட்டர் வாங்குவோம்ல, அந்த பட்டர் பிளேஸில் நீங்கள் எந்த ரெசிபிக்கானாலும் இந்த வெண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹோம்மேட்னால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கலெக்ட் பண்ண வெண்ணெயெல்லாம் கூட ஒரு அகலமாக இருக்கிற கிண்ணத்தில் போட்டுக்கலாம். பெரிய கிண்ணமே வச்சுக்கணுங்க. ஏன்னா இது நல்லா கொதித்து வரும்போது பொங்காமல் இருக்கும். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டையே இருந்து மிக்ஸ் பண்ணிக்கினே நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சுக்கினே இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகுங்க. இன்னும் நெய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகலை பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கினா ரொம்ப அருமையான வாசனையாக நல்லா இருக்கும் நெய். இப்போ பாருங்கள், இந்த படப்பட சவுண்டு வந்து நிறுத்தி போயிடும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யை வந்து நல்லா கூலாக விடுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு கிண்ணத்தில் ஜல்லடையை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளவோ சுத்தமான ஆரோக்கியகரமான நெய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாம். நம்ம நெய் வந்து பாலாடைய வச்சு கண்டிப்பாக இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்க. இப்போது நல்லா கூல் ஆயிடுச்சுங்க. இந்த நெய் வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் இதை ஸ்டோர் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேணாங்க, வெளியே விட்டுருங்க. ரொம்ப நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க ஹோம்மேட் நெய். கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த ப்ராசஸில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.